தோட்டம் கொண்ட ராசாவே சூடிக்கொண்ட ராசாத்தி தோட்டம் கொண்ட ராசாவே சூடிக்கொண்ட ராசாத்தி காட்டு கோயில் இண்டிபெண்டன்ஸ் டேல முதலமைச்சர் விஜய் கொடியேற்றத்தை பத்தி எல்லாம் பேசுவாங்கன்னு பார்த்தா த்ரிஷா ஏன் முன்னாடி வரிசையில உட்கார்ந்தாங்க அப்படின்ற மாதிரி போட்டு போல பொழுதுகிட்டு இருக்காங்க. சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற என் நெஞ்சில் குடியிருக்கும் இன்னொரு சைடுல த்ரிஷா முன்னாடி வரிசையில உட்கார்ந்தாங்க. முதலமைச்சர் விஜய் ஒண்ணும் தெரியாத பப்பாவா அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ணே அண்ணன்பா அதனால தான் அடிச்சேன். தம்பியா இருந்தா கொன்னே போட்டிருப்பேன். சோ பயங்கர பேசு பொருள் ஆயிட்டு இருக்கு. சே நோ டு த்ரிஷா அப்படின்ற ஹேஷ்டேக் ட்விட்டர்ல நம்பர் 1ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பயங்கர ட்ரோல் மெட்டீரியலா மாறிட்டு இருக்கு. இது கூடவே முதலமைச்சர் விஜய் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல அவருக்கு நம்பர்ஸ் கூட ஒழுங்கா பார்த்து படிக்க தெரியல அப்படின்றது அப்பட்டமா தெரிஞ்சிருக்கு. விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர்களுக்கு தான் நம்பரை பார்த்து படிக்க தெரியல அப்படின்னு பார்த்தா முதலமைச்சர் விஜய்க்கும் பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் பார்த்து படிக்க தெரியல அப்படின்ற மாதிரி கழிவு ஊத்திட்டு இருக்காங்க. அது என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்க போறோம். வர்ற மாதிரி இது கூடவே இந்தியா பாகிஸ்தான் பார்டர் வாகா பார்டர்ல முதலமைச்சர் விஜயோட டிவிகே பாட்டை வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க கொடி இறக்குற நிகழ்ச்சியில. எல்லாம் ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. என்னடா இது இந்த இடத்துல இந்த பாட்டா அப்படின்ற மாதிரி. சோ அது என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்க போறோம். ஓ நீ அப்படி வரியா? சோ இது கூட ரொம்ப முக்கியமான விஷயம். 11 வகையான சரக்கை பேன் பண்றாங்க ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட். ஏன்னா குடிக்கிறது மனுஷங்களுக்கு நல்லது இல்ல அப்படின்றதுக்காக அந்த 11 பிராண்டுக்கும் அடுத்த நாளே 24 மணி நேரத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா தடையை நீக்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். சோ என்ன நடந்திருக்கு, என்ன டீலிங் நடந்திருக்கு அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. சோ அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். என்ரிகா நிறுவனத்தின் 11 மதுபானங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கியது பற்றி அதிமுக சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதெல்லாம் டீடைலா பார்க்கலாமா? சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து கொடி ஏத்தினாரு கோட்டையில. சோ அவர் கோட்டையில கொடி ஏத்தும் போது பாத்தீங்கன்னா அந்த முன்வரிசையில உட்கார்றவங்க ரொம்ப முக்கியமான ஆட்கள். அதாவது அதை பார்க்கிறதுக்கு முன்வரிசையில உட்காருவாங்கல அவங்க எல்லாம் ரொம்ப முக்கியமான ஆட்கள். ஃபேமிலி மெம்பர்ஸ் உட்காருவாங்க. அதாவது அப்பா அம்மா பொண்டாட்டி புள்ள அதுக்கு அடுத்து தங்கச்சி கூட பிறந்தவங்க ஒண்ணு விட்டவங்க அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் உட்காருவாங்கன்னு வைங்களேன். சோ இதுக்கு அடுத்து அமைச்சர்கள் எல்லாமே புரோட்டோகால் படி தான் நடக்கும். சோ அந்த புரோட்டோகால் படி உட்கார வைப்பாங்க. நடுவுல நீ யாரா ஜோக்கர் அப்படின்ற மாதிரி திடீர்னு ஒரு கேரக்டர் உள்ள வராங்க. அவங்க தான் பாத்தீங்கன்னா திரிஷா வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் பதவி ஏத்துக்கும் போது வந்து போதே பயங்கர பேசு பொருளாச்சு. திரிஷா உள்ள வந்திருக்காங்க. அது முன்வரிசையில வந்து உட்கார்ந்திருக்காங்க. இவர் பிளாக் ஏத்துறத பாக்குறதுக்கு அவர் அப்படியே சல்யூட் வச்சுக்கிட்டே போறாரு. தலைவியும் பாத்தீங்கன்னா சல்யூட் ஒரு மாதிரி டிஃபரெண்டா அப்படி வைக்கிறாங்க. சோ இது வந்து பயங்கரமான ட்ரோல் மெட்டீரியலா மாறிட்டு இருக்கு. ஏன்னா டிவிகே சார்ந்தவங்களே போட்டு பொளக்குறாங்க முதலமைச்சர் விஜய் அவர்களை. நீ திருந்தல நீ திருந்த மாட்டல அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து முக்கியமா போயிட்டா பெத்தவங்க தெரியல அவன் கண்ணுக்கு. ஏண்டா உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்சு கடனை உடனே வாங்கி கடை வச்சு கொடுத்த இந்த அப்பா உனக்கு தெரியல திரும்பி நீராருமா ஏன்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ட்ரோல் அதை திரிஷாவை போட்டு கழிவுகளையும் ஊத்திட்டு இருக்காங்க. உங்களால சும்மாவே இருக்க முடியாதா? எங்க அண்ணனுக்கு உங்களாலதான் கெட்ட பேரு. நீங்க சும்மா இருந்தா எங்க அண்ணன் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட போறாரு அப்படின்ற மாதிரி. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அதாவது திரிஷா வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம திடீர்னு வந்து உட்கார்ந்த மாதிரி இவனுக்கு வந்து பில்டப் கொடுத்துட்டு இருக்கானுங்க. ஆடா பாவீங்களா முட்டா பீஸுங்களா. அங்க வந்து முதலமைச்சருக்கு தெரியாம யாரும் முன்வரிசையில வந்து உட்கார முடியாது. அவருக்கு தெரிஞ்சுதான் அபியசா வந்து எல்லாரும் உட்கார போறாங்க. ஆனா இவனுக்கு என்ன பண்றானுங்க திரிஷாவை போட்டு போலக்குறானுங்க. முதலமைச்சர் விஜய்க்கு ஒண்ணும் தெரியாத பப்பா மாதிரி பாத்தீங்கன்னா அப்படியே பாத்துக்கிறானுங்க. ஐயோ அண்ணனுக்கு வந்து எவ்வளவு கெட்ட பேர் வர வைக்கிறாங்க பாருங்களேன். ஏன் திரிஷா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி திரிஷா மேல கோவப்படுறாங்க. சே நோ டு திரிஷான்ற ஹேஷ்டேக் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. சோ அந்த அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா இதுல வர முக்கியமான கேள்வி என்னன்னா முதலமைச்சர் இடம் கொடுக்காம அங்க வந்து திரிஷாவால உட்கார முடியுமா? சோ இவர் சொல்லிதான் அவங்க வந்து உட்கார்ந்து இருக்கானுங்க. ஆனா இவனுங்க எப்படி போர்ட்ரே பண்றானுங்க? அவருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல, இவங்களாம் வாண்டடா வந்து உட்கார்ந்துறாங்க அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்ணிட்டு இருக்கானுங்க. சோறு தானே திங்கிறா. எனிவேஸ் ஆனா முன்வரிசையில இந்த மாதிரி வந்து உட்காரலாமா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா புரோட்டோகால் படி பாத்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உட்காரலாம். திரிஷா எந்த வகையான ஃபேமிலி மெம்பர் அப்படின்றது யாருக்கும் தெரியல. கேட்டா ஃப்ரெண்டுன்னு வானுங்க, அதை நம்மள நம்பணும்னு சொல்லுவானுங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட திரிஷா மட்டும் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி கேட்டா ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனிவேஸ் அது அவங்களுக்கு தான் வெளிச்சம், நம்மளுக்கு எதுவும் தெரிய போறது. எனிவேஸ் நம்ம ஃப்ரெண்டாவே வச்சுப்போமே. ஆனா இங்க விஷயம் என்னன்னா எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறதை விட அவங்க டிவிகே சார்ந்தவங்க முதலமைச்சர் விஜயோட ஃபேன்ஸ் இவங்க தான் ரொம்ப விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க திரிஷாவை. திரிஷாவா எல்லாம் சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவங்க சாதாரண
ஆள் இல்ல பாஸ். அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும். அதை இப்ப கூட ஒரு ட்ரோல் கூட ஒன்னு பார்த்திருந்தேன், பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இப்ப என்னடா முன் சீட்ல உட்கார்ந்து இந்த கதறீங்க, நெக்ஸ்ட் இயர் போய் நான் கோட்டையில கொடியேத்த போறேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஏஐ வச்சு எடிட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. வரிசையில உட்கார்ந்ததுக்கே கதறீங்களே, அடுத்த வருஷம் கோட்டையில கொடியேத்த போறவளே நான் தான். அப்ப என்னடா செய்வீங்க? சோ இதெல்லாம் பாக்கும்போது ஒண்ணு மட்டும் கிளியரா தெரியுது, தலைவியை ரொம்ப ட்ரிகர் பண்றீங்க. அதாவது இப்ப எந்த பொறுப்புல இல்லாதனே இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க. வரண்டா கூடிய சீக்கிரம் பொறுப்புல வந்து உட்காரண்டா, அப்ப எப்படிடா நீங்க கதறீங்க நானும் பாக்குறேன்டா அப்படின்ற மாதிரி சபதம் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இடைத்தேர்தலில் நிப்பாங்க, டெபுட்டி சிஎம் ஆவாங்க. சோ உங்க கண்ணு முன்னாடியே எல்லாமே நடக்கும். நீங்க கேள்வியே கேட்க முடியாது ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. பாத்துக்கோங்கடா, தலைவியை ட்ரிகர் பண்ணாதீங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. 100% ப்ரொஃபஷனல். சே நோ டு ட்ரக்ஸ்ன்ற மாதிரி சே நோ டு த்ரிஷாவா, சே நோ டு த்ரிஷா வேணான்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கதறாங்க. நீங்க வந்து த்ரிஷா கிட்ட கேட்க கூடாதுங்க, உங்க அண்ணன் கிட்ட தான் சொல்லணும். அண்ணன் த்ரிஷா வேணானே அப்படின்ற மாதிரி உங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்க. இதுல வேற பாத்தீங்கன்னா உங்க டிவோர்ஸ் கேஸ் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க சங்கீதா. அந்த நியூஸ் வந்து அப்ப என்ன தெரியுமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தானுங்க, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான்டா, கூடிய சீக்கிரம் பாத்தீங்கன்னா சங்கீதா வந்து திரும்பி வந்துருவாங்க, ஃபேமிலி ஒன்னாக போகுது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு என்னமோ அப்படி தெரியல. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு நீங்களே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. வாய்ப்பில்லை ராஜா. எனிவேஸ் அது ஒரு ஃபேமிலி மேட்டர், அதை விட்டுதலுங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிவோர்ஸ் கேஸ் ஏன் அவங்க வாபஸ் வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி பல பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான காரணம் எனக்கும் தெரியலங்க. என்ன காரணமா இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வேற என்ன காரணமா இருக்கும்? அந்த காரணமா தான் இருக்கும். அது எந்த காரணம்ன்றதை நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. எனிவேஸ் இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேத்து இண்டிபெண்டன்ஸ் டேல வந்து பேசும்போது முக்கியமான ஒரு மேட்டரை வந்து பேசினாரு. விவசாயிகள் கடன் தள்ளுபடி எவ்வளவு பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்போ ஒரு நம்பர்ஸை படிக்கணும்ல, அந்த நம்பர்ஸை பார்த்து படிச்சாருங்க. அந்த நம்பர்ஸை பார்த்து படிக்கும் போது தான் தெரிஞ்சது முதலமைச்சர் விஜய்க்கு இவ்வளவு அறிவா அப்படின்ற மாதிரி. அப்பதான் எங்களால புரிஞ்சுக்கவே முடிஞ்சது. ஒரு நம்பர்ஸ் பார்த்து படிக்கிறாரு, பார்க்காம படிச்சிருந்தா கூட பரவாயில்ல, பார்க்காம இது பண்ணும்போது தப்பு பண்ணிருந்தா கூட பரவாயில்ல வச்சுக்கோங்களேன். அதாவது பார்த்து படிக்கும் போது ஒரு நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா படிக்க தெரியலங்க. அதாவது 5932 கோடி அப்படின்னு படிக்கிறத 5932.23 கோடி, அது 23 சொல்லக்கூடாதுங்க, 0.23 அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும், இல்ல 0.23 அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். 0.23 கோடி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எந்த ஸ்கூல்ல போய் நீங்க படிச்சீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இது இவரு மட்டும் படலங்க, இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா நிதி அமைச்சர் இதே மாதிரி தான் நம்பர்ஸை தப்பா படிக்கிறாரு. நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்த் இருக்காருல்ல, அவரும் அதே மாதிரி தான், அவரும் பாத்தீங்கன்னா தப்பா படிக்கிறாரு. விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. எனக்கு என்ன, ஒரு நம்பர்ஸை பார்த்து படிக்க தெரியாதவங்க எப்படா தமிழ்நாட்டை ஆளுவாங்க அப்படின்ற கேள்வியை தான் நிறைய பேர் கேட்கறாங்க. கேட்கும் போது எனக்கு வந்து சரி இதெல்லாம் ஒரு மேட்டர் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். ஆனா ஒருத்தர் 2 பேர் அப்படி இருந்தா பரவாயில்லையே, ஒட்டுமொத்த பேர் அப்படி இருந்தா ஐயே இது சரியில்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இல்ல இவங்க கிட்ட தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த பட்ஜெட்டை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கான நிதி சுமையை குறைச்சி அவங்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னா எங்க இருந்து கூட்டல் கழித்தலே தெரியலையே, நம்பர்ஸே தெரியலையே. 40,040,12 விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. 13 சோக்கரா இருந்தா எப்படி படிக்கிறது? இவங்க எங்க இருந்து அதெல்லாம் பண்ண போறாங்கன்ற ஒரு பெரிய டவுட் இருக்கு. பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆனா ரொம்ப ஒஸ்ட், முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர்ல இருந்து எம்எல்ஏக்கள்ல இருந்து இவ்வளோ மட்டித்தனமா ஒரு நம்பர்ஸை பார்த்து படிக்கிறதுல வந்து தப்பு பண்றது ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்தியா பாகிஸ்தான் பார்டர் வாகா எல்லையில கொடி இறக்குற நிகழ்ச்சி அப்ப முதலமைச்சர் விஜயோட டிவிகே பாட்டு வந்து அங்க போட்டுக்கிறானுங்க. அது பயங்கர பேசு பொருளா இருக்கு. என்னடா இது திடீர்னு முதலமைச்சர் விஜய் பாட்டு ஓடுது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஆச்சரியமா பார்க்கும்போது டிவிகே சார்ந்தவங்க சிக்னல் கொடுத்துட்டாரு அண்ணன், அடுத்த பிரதமர் அவர்தான்ற சிக்னல் கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது பிரதமர் மோடிக்கு தெரியுமா இல்ல அவருக்கு தெரியுமான்றத எனக்கு தெரியல. ஏன்னா
இந்த பாட்டு போட்டது யாருன்னு இந்நேரத்துக்கு தேட ஆரம்பிச்சு போட்டு புழக ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. தயவு செஞ்சு விஜய் ஃபேன்ஸ்களே கொஞ்சம் உங்க உடம்ப நீங்க தான் பாத்துக்கணும். இந்த மாதிரி ஆர்வத்துல அதிகப்படியான ஆர்வ கோளாறுல இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க. முதலமைச்சர் விஜய் இங்க பேசினாலே அரெஸ்ட் பண்றாருல, நீங்க வந்து பேசணும்னு நினைச்சாலே அரெஸ்ட் பண்ற ஒரு ஆள் தான் மோடி. சோ அவர் தான் பாசிசம் நம்பர் 1. நம்பர் 2 முதலமைச்சர் விஜய். ஏன்னா நம்பர் 2 டிஎம்கே இருந்தது. டிஎம்கே ரொம்ப மோசம், எல்லாத்துக்கும் அரெஸ்ட் பா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அந்த நம்பர் 2 இடத்தை வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு டிவிகே. ஏன்னா சும்மா அரெஸ்ட், அதுவும் தலைவியை பத்தி பேசுறீங்க உடனே அரெஸ்ட் தான். சோ இவர் நம்பர் 2 தான், அவரு நம்பர் 1. நம்பர் 1க்கு அகைன்ஸ்டா நம்ம நம்பர் 2 இருக்காருல டிவிகே, இவரு முதலமைச்சர் விஜய் அவரே வாயை திறந்து பேச மாட்டாரு. அப்படின்னும் போது ஆர்வ கோளாறுல ஏதாவது பண்ணி வாங்கி கட்டிக்காதீங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. நான் போன் பண்றது எனக்கே தெரியாதுங்க, உங்களுக்கு தெரியாதுங்க. ஐயோ கடவுளே. உண்மையிலே ஒரு விஷயம் சொல்லவா, நேத்து சுதந்திர தினம். சோ சுதந்திர தினத்துக்கு சுதந்திர போராட்ட தியாகிகளை பத்தி தமிழ்நாட்டில் இருக்க நியூஸ் சேனல்ல போட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா போடல. தமிழ்நாட்டில் இருக்க மீடியாக்கள் அதை பத்தி பேசுறான்னு பாத்தீங்கன்னா பேசல. அப்ப எதை பத்தி பேசினாங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, முன்வரிசையில் அமர்ந்த த்ரிஷா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கியூட்டா வந்து சல்யூட் அடிக்கிறாங்க. முதலமைச்சர் விஜய் திருப்பி அவங்களுக்கு சல்யூட் வைத்தார் இப்படின்ற மாதிரி இது கேவலமான எச்சத்தனமான ஒரு வேலையை வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல் ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு. எனக்கு புரியலையே, சுதந்திரன்றது எவ்வளவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு முக்கியமான நாள்ல அதுக்கு எவ்வளவு பேர் ரத்தம் செஞ்சிருப்பாங்க. அவங்கள பத்தி இந்த ஜெனரேஷனுக்கு வந்து சொல்லணும், எடுத்து சொல்லணும். அது சொல்ல வேண்டியது இப்ப இருக்க ஊடகங்களுடைய கடமை. அந்த ஊடகங்கள் தான் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போய் கொண்டு போய் சேர்க்கணும். சோ யார் யாரெல்லாம் எப்படிலாம் போராடி இருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்களோட வழிகளை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த சுதந்திரம் ஒன்றும் சும்மா கிடைச்சில்ல அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்ல வேண்டிய மீடியா வந்து பாத்தீங்கன்னா திரிஷாவை பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்கு. திரிஷா என்ன புடவை கட்டிட்டு வந்தாங்க, அவங்களோட செல்போன் கலர் என்ன, அவங்க எத்தனை தடவை போன் அட்டன் பண்ணி பேசுறாங்க, இதெல்லாம் ஒரு பொலப்பாடா? இதெல்லாம் ஒரு பொலப்பாடா? ஏன் இந்த கேவலமான எச்ச வேலையை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க மீடியா பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியல. என்ன எழவியாது வாங்கின காசுக்கு மேல கூவுறானுங்க குய்யா. இவனுங்க கூவுறது வந்து தாங்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஒரு பக்கம் அந்த யூடியூப் சேனல் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அநியாயத்துக்கு 5 ரூபாய் கொடுத்தா 10 ரூபாய்க்கு வேலை செய்யறானுங்க. அந்த அளவுக்கு வீடியோஸ் போட்டு தாக்கிட்டு இருக்கானுங்க. ஜனநாயகத்தோட 4வது தூண் இவ்வளவு கேவலமான ஒரு வேலையை பார்த்தா ஜனநாயகம் சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எங்க இவனுக்கு ஜனநாயகத்தை பத்தி பேசணும், ஜனநாயகன் படத்தை பத்தி தான் பேசுறானுங்க. விளங்கிடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்ன கொடுமை சரவணனது. ஆனா உண்மையிலே ஒரு விஷயம் சொல்லவா, தமிழ்நாட்டில் இருக்க மீடியாக்கள் இருக்குல்ல ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஒரு பாதையை நோக்கி போயிடுச்சு ஆல்ரெடி. சோ ஏன்னா இந்த மாதிரி ஒரு நாள்ல இப்படிப்பட்ட ஒரு ஆளை பத்தி வந்து இவ்வளவு தூரம் பேசணுமா, த்ரிஷாவை பத்தி இவ்வளவு தூரம் பேசணுமா, அவங்களோட ஒவ்வொரு ரியாக்ஷனை பத்தி பேசணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ முன்வரிசையில் அவங்க உட்கார்ந்ததே ஏன் உட்கார்ந்தாங்கன்னு எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, அவங்க சல்யூட் அடிச்சாங்க, அவங்க கியூட்டா சிரிச்சாங்க, அவங்கள பார்த்துக்கிட்டு முதலமைச்சர் வந்து கியூட் ரியாக்ஷன் கொடுத்தாரு. எனக்கு புரியலையே, பொண்டாட்டியா இருந்தா கூட இது பேசல, ஓரளவுக்கு லாஜிக் இருக்குது. அங்க பொண்டாட்டி கூட இல்லடா, ஏன்டா இந்த அளவுக்கு பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் முன்னாடி, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முன்னாடி ஒரு கேவலமான ஒரு டிராமா வந்து அரங்கேறிட்டு இருக்கு. அது எல்லாமே பாத்தீங்கன்னா குளோரிஃபை பண்ணி பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஊர் உலகத்துல நடக்காத விஷயமா? அந்த காலத்துல 2-3 வச்சுக்கிறது சாசம் தானப்பா. எங்க சியானவை எடுத்துங்க, 4 பொண்டாட்டி 7 வப்பாட்டி வச்சு மெயின்டைன் பண்ணிருக்கான். போன வாரம் தான் எனக்கே தெரியும், நானே வப்பாட்டியோட வம்சாவளி. கேவலமான விஷயம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆனா த்ரிஷா மேல பயங்கர கான்ல டிவிகேவை சார்ந்தவங்களும் முதலமைச்சர் விஜயோட ஃபேன்ஸும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரிஷாவை பிடிக்கல. ஏன் த்ரிஷாவை எல்லா இடத்துக்கும் பப்ளிக் கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து முதலமைச்சர் விஜய்க்கு அவருக்கு தெரியணுங்க. உங்களோட ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அது முதலமைச்சர் விஜய்க்கு தெரியணும். அதை வந்து நீங்க த்ரிஷாவை வந்து திட்டக்கூடாதுங்க. த்ரிஷாவை மட்டும் திட்டக்கூடாது. என்ன நீங்க பண்றது த்ரிஷாவை மட்டும் திட்டுறீங்க. என்ன த்ரிஷானா ஏப்பா சாப்பியா இல்ல ஏப்பா சாப்பியான்னு கேட்டேன். அவங்கள பத்தி யாராவது ஒருத்தவங்க தப்பா பேசணும் வச்சுக்கோங்க, இமிடியேட்டா அரெஸ்ட் தான். முதலமைச்சரை பத்தி கூட நீங்க பேசிடலாம், தப்பிச்சிடலாம். ஆனா த்ரிஷாவை பத்தி பேசுனீங்க, அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுங்க அவங்க. சோ அவங்கள வந்து எல்லாம் ஈஸியா திட்டிக்கிட்டு இருக்கீங்க. பாத்ரா உள்ள தூக்கி வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் 11 வகையான சரக்கை வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து தடை பண்றாங்க. ஏன்னா செயற்கை சுவையொட்டிகளை வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து அதை வந்து தடை பண்றாங்க. தடையை போட்டாங்க தமிழ்நாடு அரசு. திடீர்னு பார்த்தா 24 மணி நேரத்தில் தடையை நீக்கிட்டாங்க. எனக்கு புரியலையே, அதுக்குள்ள எல்லா சரக்கையும் பாத்தீங்கன்னா சரி பண்ணிட்டாங்களா? அதுல நடந்த கலப்படங்கள் வந்து பாத்தீங்கன்னா சரியாயிடுச்சா? என்ரிகா நிறுவனத்தின் 11 மதுபானங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கியது பற்றி அதிமுக சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறது. 24 மணி நேரத்திலயா இவ்வளவு ஃபாஸ்டாவா? ஆல்ரெடி உற்பத்தி பண்ண சரக்குகள்லாம் என்ன பண்ணாங்க, தூக்கி ரோட்ல போட்டு கொட்டிட்டாங்களா? எனக்கு புரியல. 24 மணி நேரத்துல நல்லா இல்லாத ஒரு சரக்கு நல்லா இருக்க ஒரு சரக்கா மாறிடுச்சு. சோ அப்படின்னும் போது இங்க என்ன டீலிங் நடந்திருக்குன்னு அதிமுக கேள்வி கேட்டிருக்கு. நியாயமான கேள்விதான். அது எப்படிங்க 24 மணி நேரத்துல வந்து தடைய போடுறாங்க, டக்குன்னு
வந்து தடை நிற்கிறாங்க. அப்ப அதுக்கு நடுவுல என்ன கைமாறுச்சு, என்ன டீலிங் நடந்தது அப்படின்ற ஒரு நியாயமான சந்தேகத்தை வந்து அதிமுக கிளப்பி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ இத பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓவராலா இந்தியா ஃபுல்லா 80வது சுதந்திர தின விழாவை எல்லாருமே கொண்டாடணும். சோ அப்படி இருக்கும்போது இந்த 80வது சுதந்திர தின விழாவில் ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் 80வது சுதந்திர தின விழாவில் திரிஷாவை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, பேசுபொருள் ஆக்கியிருக்காங்க இந்த மீடியா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இதுல என்ன ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, இந்த சுதந்திரத்துக்காக இவ்வளவு பேர் உயிரை விட்டாங்க, இவ்வளவு பேர் வெள்ளைக்காரங்களை எதிர்த்து போராடினாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இவ்வளவு பேர் உயிரை விட்டு வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை அவங்கள நினைவு கூறாம யாரையோ வந்து நினைவுல வச்சு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா ரொம்ப கேவலமா தான் இருக்கு. எனிவேஸ் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.